குட் மார்னிங் நண்பர்களே. தம்மபதம் யமகவக்க பாடல்கள் 9 மற்றும் 10. அனிகசவோ கசவன் யோ வத்தங் பரித இன்சந்தி அப்பைதோ தம்ம சஞ்சேன நசோ கசவன் மரஹதி. உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் ஆசை மற்றும் குற்றங்களோடு இருப்பவன் துறவற ஆடை அணிந்தாலும் அடக்கம் மற்றும் சத்தியம் இல்லாதவன் அந்த துறவற ஆடைக்கு தகுதியற்றவன். பாடல் 10. யோச வந்த கசவான் சீலசோ சுசமந்தோ உபத்தோ தம்ம சஞ்சேன சவே கசவ மரத்தி. யார் மன அழுக்குகளை நீக்கி ஒழுக்கத்தில் நிலைத்து அடக்கமும் உண்மையும் உடையவராக இருப்பாரோ அவரே உண்மையில் துறவற ஆடை அணிய தகுதியானவர். வெளிப்புற தோற்றம் அல்ல, உள்ளத்தின் தூய்மையும் ஒழுக்கமுமே உயர்வு. தம்மபதம் பாடல் 9 மற்றும் 10 தொடர்புடைய குறள்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் நல்ல நடத்தை ஒருவருக்கு சிறப்பையும் மேன்மையும் விழுப்பமும் தரக்கூடியது என்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருத வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. குறள் 34. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அதுவே உண்மையான அறம் எனப்படும். ஆரவாரத்தோடு செய்யப்படும் பிற அறங்கள் எல்லாம் வெறும் ஆடம்பரமே. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். குறள் 280. உலகம் பழிக்கும் தீய செயல்களை விட்டுவிட்டால் மொட்டையடித்தல் அல்லது சடை வளர்த்தல் போன்ற புறவேடங்கள் துறவரிகளுக்கு தேவையில்லை என்பதை இது உணர்த்துகிறது. துறவற ஆடை அணிவதால் யாரும் துறவியாக மாட்டார். தீய குணங்களை அகற்றினால்தான் மனிதன் உயர்வான். வேடம் மனிதனை மாற்றாது, நேர்மையும் நெறியும் தான் மனிதனை மாற்றும். இன்றைய ஆளுமை பற்றிய சிறு அறிமுகம். நட்புலர் எனும் அறிவும் அன்பும் சங்கமிக்கும் காலை பயண மேடையில் பல்துறை பயிற்சியாளரும் பசுமை தூதருமான 2 புத்தகங்களின் ஆசிரியரும் 2 குறும்படங்களின் படைப்பாளருமான திரு மில்டன் ராஜசேகர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கும் சிந்தனை தூண்டும் உரைகள் வாழ்க்கை, தொழில்நுட்பம், மனித உறவுகள் மற்றும் தத்துவம் ஆகியவற்றை ஒரே சரத்தில் கோர்த்த முத்து மாலையாக விளங்குகின்றன. அறிவை எளிமையாகவும் அனுபவத்தை ஆழமாகவும் பகிர்ந்து கேட்போரின் சிந்தனையை தூண்டும் திறனில் அவருக்கு நிகர் அவரே. இந்த மாத தலைப்பான வெயில் குறித்து உரையாற்ற வருகை தந்துள்ள அவரை உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் மேடைக்கு பெருமகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். வணக்கம். ரொம்ப நன்றி சார் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு. காடும் கண்ணுக்கு காட்டும் உடம் போல காரா உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அயரன் செல்லுமே என்று சொன்ன மெய்கண்டார். அது அயரா அன்பு என்று சொன்ன அந்த அனைத்தும் எப்போதும் உடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அயரா அன்புடைய என்னோடு இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற 2 பேருக்கு பிறந்த நாள். ஒன்று வந்து என்னுடைய துணைவியார் புவனேஸ்வரி அவர்களுக்கு பிறந்த நாள். அடுத்தது நம்முடைய குழுவில் தொடர்ந்து ஒரு வீரத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வீரசேகர் அவருடைய பிறந்த நாள். ரொம்ப சிறப்பு. இந்த நாள்ல இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுலாம் வருகின்ற இந்த நாள்ல வந்து பல சிறப்புகள், சரித்திரபூர்வமான ஒரு நாளாக இந்த நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. எதிர்காலமும் இந்த May 4 பத்தி சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது. நேற்று கூட ராமசாமி ஐயா பேசும்போது சொன்னாரு, இந்த நம்முடைய உலகம் 5 பூதங்களானது, அந்த நம்ம உடல் 5 பூதங்களானது. இதை பத்தி வள்ளலார் சொல்றாரு, வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆணர் வகுத்த அருப்பெருஞ்சோதி, நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் மறுப்பிட வகுத்த அருப்பெருஞ்சோதி, நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆறுவர வகுத்த அருப்பெருஞ்சோதி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுல சொல்றாரு. அது இன்னும் சிறப்பா சொல்றாரு, கோடைவாய் வீசிய குளிர்திரு நிழலை மேடைவாய் வீசிய மெல்லிய காற்றை. இது ரொம்ப கலைஞருக்கு கூட ரொம்ப இந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன குவிஸோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு சில கேள்விகள் தான். யார் நல்ல சரியா பதில் சொல்றாங்களோ வீரசேகர சார் தன்னுடைய பிறந்தநாள் பரிசா இந்த நம்ம நிகழ்ச்சி திருச்சியில் சந்திக்கும் போது அந்த
கிஃப்ட் கொடுப்பாரு என்று அவர் சார்பில் நானே சொல்லிக் கொள்கிறேன். சார் லட்சுமி நாராயணன் சாருக்கு இன்னைக்கு திருமண நாள் சார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்தியாவில் வந்து there are some lakes which were on fire. அதாவது அதாவது என்ன சொல்றது, சில ஏரிகள், அதாவது லேக்ஸ் வந்து எரிஞ்சிருக்கு இந்தியாவில். அதாவது 2015, 2016, இந்த செய்திகள். அந்த எதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெலந்தூர் லேக் சார், பெலந்தூர் லேக். வெரி குட், சூப்பர். அப்புறம் சார் வேற ஏதாவது, அது எந்த வருடங்கள் ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொன்னேன் 2018. ஓகே, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. 2015, 2016, 2017, 2018 வந்து 30 மணி நேரம் ஐயாவுக்கு ஒரு பரிசு உண்டு. அப்புறம் வந்து இது இன்னொரு நதி, அதே ஊர்ல கர்நாடகாலயே இருக்கு. அது என்ன பேரு? ஒரு லேக் உல்சூர் லேக் சார். சரிமா. அதாவது வந்து இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இது என்ன காரணங்களா இது தொடர்ந்து ஆச்சுன்னு? பூமியுடைய வெப்பத்தின் காரணமாக. அருமை. சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர், அப்புறம் வந்து ஏரியை கலப்பது, அப்புறம் வந்து ஆலை கழிவுகள் பக்கத்துல இருக்க ஆலை. யாரோ சொல்ல வந்தீங்க? ஓகே, ஒரிசால இருக்கிற ஒரு லேக்கும் அதே மாதிரி பிரச்சனை மாட்டிருக்கு. அது வந்து சில்கா நதி, சில்கா லேக் அப்படி சொல்றாங்க. திடீர்னு சில நதிகள் வந்து பிளாக் ஆயிருக்கு, கருப்பு, அதாவது லைட்டா கிரீன்ல ஓடும், ப்ளூ கலர் ஓடும், வெள்ளை, அது மாதிரி எல்லாம் கலர் வண்ணங்கள் தெரியும் நதிகள், பெரிய நதிகள் சொல்றேன். சில அந்த குறிப்பிட்ட பெரிய நதிகள் கூட சம்டைம்ஸ் சில குறிப்பிட்ட காரங்கள்ல பிளாக் ஆயிருக்கு. அது என்ன சொல்ல முடியுமா? நிறைய வாட்டி பேப்பர்ல வந்திருக்கு. அது தூய்மைப்படுத்துறோம், அதை வந்து கரெக்ட் பண்றோம். கழிவு நீர் அதிகமா கலக்கிறதுனால சாக்கடை நீர் கருப்பா. எந்த நதிக்கு? கூவம். ஓகே, அங்க நார்த்ல சொல்றேன். கங்கை நதி. கரெக்ட் சார், கங்கை. அப்புறம் சார் யமுனா கூட சார். ஆமா சார், கரெக்ட். சூப்பர் சார், அருமையா சொல்லிட்டீங்க. இது சாங் ப்ளே பண்ண சொல்லுங்க. ரெடியா வச்சிருங்க சாங். ஓகே, சாங் பண்ணலாம். இன்னும் ஒரு கேள்வியோட இது பண்ணிடலாம். வந்து சங்க காலத்துல இருந்த நதிகள் இப்ப இல்ல, அது பேர் சொல்ல முடியுமா யாராவது? சரஸ்வதி இருக்குங்க. இல்ல சார், சங்க கால பாடல்ல வரக்கூடிய நதிகள், இது சிலப்பதிகாரம் எல்லாம் போற்றிய நதிகள். அது வைகை. இல்ல, காவிரி. இல்ல. யாரு? கிருஷ்ணா நதியா? இல்ல, சங்கரகால போற்றிய நதிகள் இல்ல. இப்போ பொன்னி நதியா? இல்ல. பகருளி ஆறு, அப்புறம் குமரி ஆறு, அப்புறம் நோயல் ரிவர், இது 3 சொல்றாங்க. ஐயா அந்த பாடல் போட்டுலாம் சார். நொய்யல் எப்போ இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துல? தழைக்கும் உயிர்கெல்லாம் துணைக்கரம்
நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் என்பது ஒரு வெப்பம் மட்டுமல்ல, வெறும் வெப்பம் அல்ல. அது வாழ்வில் நம் உண்மை வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டும் ஒரு குரு, ஒரு ஆசான், ஒரு செட்டிங். இந்தி இலக்கியத்துல வந்து நாகவல்லி மேடம் வந்து இந்தி எக்ஸ்பர்ட்ல இருக்காங்க. அது வந்து இந்தி அந்த பிரேம்சந்தர்லாம் சொல்றது இந்தி வந்து ஒரு ஒரு இந்த வெயிலை பத்தி ஒரு கேரக்டரா சொல்லுது அது. ஸோ வெயில் வந்து வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் இருக்கு. உள்ளேயும் அது பிரதிபலிப்பு இருந்துட்டு இருக்கு. சூரியன் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, வந்து சூரியனும் ஒரு பையனை பேசிக்கிற மாதிரி, எப்ப பார்த்தாலும் வந்து ஒரே அனல் வீசுறியே, நான் வந்து என்ன செய்யுது தெரியல. அதுக்கு சூரியன் சொல்றதான் ஜஸ்ட் கற்பனை தான். நான் 12 ஹவர் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நீ 12 ஹவர் தான் இருக்கேன், ஆனா சட்டையில வந்து நீ 24 மணி நேரமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. ஸோ இந்த ரொம்ப மறக்க முடியாத படங்கள்ல ஒன்றாக தோணுகிறது கிம் கி டுக் பிலிம் சொல்லிட்டு ஒரு கொரியானுடைய பெரிய டைரக்டர், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அது வந்து ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர் என்ற அந்த அந்த படத்தினுடைய பேர் போகும். அதுல வந்து ஒரு முக்கியமான சம்மரை பத்தி சம்மர் ஒரு கேரக்டரா அந்த இயக்குனர் வந்து சொல்றாரு, அந்த காமிக்கிறாரு. அது வந்து அதுல வந்து அந்த படத்துல அவர் சம்மர் அப்படி கேரக்டரை எப்படி காமிக்கிறாருன்னா, ஒரு இளைஞன் அவன் வந்து ஆசைகள், தீவிரங்கள், காமம் உணர்ச்சிகள் இதுலெல்லாம் வந்து சிக்கிக்குள்ளும் இருக்கும்போது அந்த சம்மர் இருக்க மாதிரி அந்த காட்சிகள் வரும். ஸோ ஒரு யங் மாங்க்கு, இளைய துறவி, திடீரென்று அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அழகான பெண்ணை பார்த்து காமவயப்படும் போது ஏற்படும் சிக்கல்கள், அதை பத்தி அவர் சொல்றாரு. அத வந்து சொல்லும் போது அந்த டைரக்டர் கிம் கி டுக் வந்து 3 காரியங்களை சொல்றாரு. அவேக்கனிங் ஆஃப் தி டிசையர், அந்த நேரத்துல பேஷண்ட் எப்படி இருந்ததுன்ற உணர்வு, அவருடைய அந்த உணர்வுகளிலிருந்து அவரால் மீள முடியாத ஒரு நிலை, அப்புறம் வந்து இந்த பிகினிங் ஆஃப் த அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அவர் தன்னுடைய வாழ்நாள் பொழுதும் அந்த வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் நம்ம செஞ்சிடுறோமே அப்படின்ற ஒரு நிலையில அந்த இளமையிலேயே அந்த ஏற்படக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்னாலையும் அதனால ஏற்படக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான படங்கள்ல ஒன்றாக அந்த படம் ஸ்பிரிங், சம்மர், அந்த ஃபால், அந்த வின்டர், அந்த படம் கருதப்படுகிறது. எல்லா பிலிம் ஃபெஸ்டிவலும் வந்து நம்ம போடும்போது பெரும்பாலும் அந்த படங்கள் போட்டிருப்பார்கள். இது வந்து வெயில் அதிகமா இருந்தா மனுஷனுடைய உள்ளமும் அதே போல எரிகிறது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இருந்தாலும் வந்து வயசு கொஞ்சம் அதிகமாக அவர்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக இது ஏற்படும். இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல்னு சொல்லலாம். அதாவது கடந்த காலமும் வயதானால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த உனக்கென்ன குறைச்சல் பாடல்ல வரும். கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ அரும்புவதில்லை, எதிர்காலமோ விரும்புவதில்லை, இதுதான 60 நிலை. 60 நிலையே அப்படி இருந்ததுன்னா, அதாவது கடந்த காலம் திரும்புவது இல்லையாம், நிகழ்காலம் அரும்புவது இல்லையாம், எதிர்காலம் விரும்புவது இல்லையாம். இதுதானே 60 நிலைனா 70 நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அடியன் 70+. இப்போது எனக்கு அண்ணனாக இருக்கும் பிறந்த நாள் கொண்டாடும் வீரச அவர் 70+. ஸோ இருந்தாலும் இந்த நட்பு போன்ற நல்ல நண்பர்கள் இருப்பதால் நம்முடைய தளத்தில் சண்முகம் சார், மேஜர் சார், அப்புறம் வந்து முத்துலட்சுமி, ஜெகநாதன் சார், மற்றும் பலரும், கோமதி மேடம், பலரும் இங்கு நித்யாதேவி பலரும் இருப்பதால் இந்த நட்பு வந்து ஒரு பெரிய ஒரு வரத்தை தந்திருக்கிறது. அதே போல வெயிலும் வந்து ஒரு வரத்தை தந்து தரம் என்று கூறுகிறார்கள். அது ரே பிரேடின்னு சொல்றவரு ஆல் சம்மர் இன் ஏ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு நாவல். அதுல வந்து அவர் சொல்றாரு, அவரை வெயில வந்து ஒரு வரம் எப்படி எப்படின்னா 7 வருடங்கள் அந்த கதையில அது வந்து சுக்கிர கிரகத்துல நடக்கும், வீனஸ்ல நடக்கிற மாதிரி கதை வருது. 7 இயர்ஸ் அலையன்ஸ் மாதிரி பலரும் குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அந்த கிரகத்துல. 7 இயர்ஸ் வந்து மழையே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. திடீர்னு அவங்க அந்த ரூல் வந்து ஒரு குழந்தைக்கு ஏன் இது மாதிரி இருக்குன்னா, 7 வருஷத்துக்கு கொடுத்து தான் இங்க மழை பெய்யும், அதுவும் ஒரு 1 ஹவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வருது. ரே பிரேடி சொல்றாரு. ஓ, என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா 7 வருஷத்துக்கு முடியும் போது அந்த மழை வருது. மழை வரும்போது அந்த குழந்தைகள் எல்லாமே மழை வரும் எல்லாருமே வெளியே போயிட்டு விளையாடுறதுக்கு போயிடுறாங்க, அந்த வரவேற்க போயிடுறாங்க. அதே போல சில நாடுகள்ல வந்து இப்பவும் பல ஆண்டுகள் மழை பெய்யாம இருக்கும்.
அந்த மழைக்கும் நமக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலு மற்ற சில வந்து அரபு தேசங்கள் வந்து மழை ரொம்ப ரொம்ப ரேர். அவர்கள் வந்து பல அவங்க வந்து தண்ணீருக்காக பல பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். they know how to deal with that. இந்த வெயில்ன்றது வந்து ரொம்ப ஒரு பக்கம் வெளியே இருந்தாலும் இது பக்கம் அதை விட அதிகமான விஷயம் வந்து உள்ளே எரியுது தான் ரொம்ப இது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்க நம்ம வந்து வாட்டுகிறது. சூரியன்றது வந்து சிந்தனையை சொல்லலாம். சூரியன்றது சிந்தனை சொல்றாங்க. வெயில்ன்றது விழிப்பை சொல்றாங்க. ஸோ வெயில் பத்தி நம்ம என்னதான் நிறைய இருக்கே சொல்லி வருத்தப்பட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னை வெயில் ஸ்டாண்டர்டு அந்த அதனுடைய பர்சன்டேஜ் டெம்பரேச்சர் ஆம்பியன்ஸ் இது வேற லெவல். அது இப்போ நான் இருக்கிறது ராஜஸ்தான், பக்கத்துல இருக்கிறது பாலைவனம். இந்த நேரத்துல நான் வந்து சந்திக்கக்கூடிய இந்த வெயில் இந்த சூழல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதை விட அதிகம் நேற்று ராம்சாம் சார் பேசும்போது சொன்னது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த நாடுகள் வெயில். அங்க போன சில நண்பர்கள் வந்து வெளியே வரும்போது ஒரு நண்பர் வந்து சன்கிளாஸ் போடாம வந்துட்டாரு, கையில கிளவுஸ் போடாம வந்துட்டாரு, மறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த நியூசிலாந்துல வெளியே வரும்போதே அவர் இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வரலன்னா அவர் வந்து ஒரு சூழல் வந்து ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்றது. அதுக்கப்புறம் கண்ணுக்குன்னு அப்புறம் கை எல்லாமே வந்து ஒரு டேமேஜ் ஆகி ஒரு புண்ணு ஏதோ வந்த மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹி வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் தட் இந்த நியூசிலாந்து அங்க வந்து டைரக்டா சன்ரைஸ் அட்டாக் பண்ற மாதிரி. அதாவது அது ஒரு விதத்துல பிளஸ்ஸிங், இன்னொரு விதத்துல வந்து நியூசிலாந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற இயற்கையோட நிறைய இணைந்திருக்கிறது. ஆனா இது போன்ற கிளைமேட்னுடைய இந்த தாக்கம் நம்ம வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த நாடுகளுக்கும் அட்வான்ஸான இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு பாதிப்படுது. இந்த தலைப்பை ஒட்டி நிறைய நம்ம விரதகிரி சார் வந்து பல தலைப்புகள் கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய குரூப்ல. முக்கியமாக மையமாக இந்த 30 நாள் நம்ம அன்பர்கள் பேசக்கூடிய கருத்துக்களாக இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த மாறிக்கொண்டிருக்க சூழ்நிலைகள், அப்புறம் அந்த நதிநீர் போன்ற வகைகளை எப்படி காப்பது என்ற அளவில் நம்ம வந்து நம்ம வருகிற நாட்கள்ல வந்து மக்கள் வந்து பேசுவார்கள் என்று நினைக்கிறேன். ஃபவுண்டருக்கு இந்த தலைப்பை கொடுத்த ஃபவுண்டருக்கு நன்றி, கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கும் நன்றி. இது உள்ள ஒரு சூரியன், நம்ம வெளியே ஒரு சூரியன் அப்படி சொன்னோம். அதே போல நம்ம வந்து என்ன செய்யறது, எப்படி செய்யறது, ஹவு டு டீல் வித் திஸ். நிறைய வந்து நம்ம கோமதி மேடம் அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, நிறைய பேர் நம்ம மழை பெஞ்சா புலம்புறோம், மழை பெய்யுது அப்படின்ட்டு, வெயில் அடிச்சா புலம்புறோம், ஐயோ வெயில் இருக்குது அப்படின்ட்டு. என்ன நம்ம எப்பதான் புலம்புற நிறுத்துவோமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி யோசிச்சா வந்து ஒரு இறைமையான ஒரு அவரும் ஒரு கவிஞன், இது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர், அவர் பைபிள்ல இருக்குது. அவர் புலம்பல்ல ஒரு புக் எழுதியிருக்காரு முழுமையா. ஸோ அந்த அதாவது எல்லாரையுமே யாரையுமே இந்த புலம்பல் விடலைன்னு சொல்லலாம். அவர் கடைசியில வந்து பாசிட்டிவா முடிக்கிறாரு. அந்த ஒரு பக்கம் புலம்பல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த கவிஞர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர் இந்த இயற்கையில் இருக்கின்ற மரங்களோ மற்றவைகளோ சிறிதும் கூட புலம்பல் வந்து அந்த உணர்வு எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறது இல்லை அப்படின்றது. ஏன் எப்படின்னா, இலையுதிர் காலத்தில் இலையுதிர் காலத்தில் மரங்கள் வந்து ஐயோ இந்த மழை இல்லையே, இப்ப இது நம்ம இலை உறுதுமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவதில்லை. ஏன்னா அது வசந்த காலம் வரும் என்று தெரியுமா. சோ அது போல ஒரு உணர்வோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மால் முடியும். நம்மால் வந்து எந்த சூழ்நிலையும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்ல விரும்புறேன். எமரால்ட் டேப்லெட்னு ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு கருத்துள்ள ஒரு புத்தகம், சீக்ரெட் என்ற புத்தகத்திலையும் வருகிறது. அதுலயும் வந்து எமரால்ட் டேப்லெட் பத்தி குறிப்பு வருது. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. as above so below, as within so without, as the universe so the soul. அதாவது மேலே உள்ளது போலவே தான் கீழேயும் இருக்கிறது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, அதே போல உள்ளே இருப்பது போல வெளியேயும் இருக்கிறது.
அதே போல உலகத்தில் இருப்பது போல நம்முடைய ஆத்மாவும் உணர்கிறோம்ங்கிறார். ஸோ இது வந்து இங்க நம்முடைய எண்ண அலைகள் எப்படியெல்லாம் மாறுகின்றன, எப்படியெல்லாம் நம்மை நம்ம அழுத்துக்கின்றன. இப்போ நிறைய பேர் நம்ம ஆஹ், எல்லோருமே ஒரு கட்டத்தில் ராஜஸ்தான் ஆகட்டும், மற்ற ஊர்களாகட்டும் வந்து இது போல புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அது அப்போ வந்து அந்த புலம்பல் ஒலி, அந்த டைமென்ஷன், அந்த எண்ண அலைகள் இன்னும் அதிகமாக வீச்சு தான் ஏற்படுத்தும் என்று தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு ஒரு இந்த எண்ண அலைகளுடைய பாதிப்பும், எண்ண அலைகள் அந்த அலை இயக்கம் பத்தி வேதாத்திரி அழகா நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ற முக்கியமான ஒரு கருத்து, ஒரு டிஜி என்றவர் வந்து ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார். கடும் வெயிலாக இருக்கிறது. அந்த சூழல்ல ஒரு வயதான பெண்மணி, ஒரு பாட்டி நடந்து சென்று மூதாட்டி நடந்து சென்று ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு காலில் செருப்பு இருந்தது. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா செருப்பு வந்து கொஞ்சம் அறுத்து போற சூழ்நிலை இருந்து அவங்களுக்கு வந்து செருப்பு அப்போ ஒர்க் பண்ணல. அவங்க வந்து வெறுங்காலோட அந்த வெயில் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த அப்போ வந்து சற்று மயக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த மேடத்துக்கு, அந்த பாட்டிக்கு. அப்போ அவங்க போகும்போது அவர் டிஜின்னு சொல்றாரு. அப்போ யாரோ ஒருத்தர் பிடித்த ஒரு சிகரெட் கவனக்குறைவால் அந்த இடத்துல அணைக்காமல் போட்டு விடுகிறார் வைத்துக்கொள். அப்போ அந்த சூழல்ல அந்த அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி வந்து அந்த சிகரெட் மேல, அந்த அணைக்காமல் போட்ட சிகரெட் மேல கால் வைத்து விடுகிறார். அப்போ அவங்க அந்த அம்மா வந்து அந்த ஃபீலிங்கோட அவங்க பேசும்போது, அந்த அம்மா சாபம் விட்டாங்கன்னா, அந்த அம்மா சாபம் விட வருத்தப்பட்டாங்கனாலும், அது வந்து பலிக்குமா? பலிக்காதா? இதை வந்து நம்முடைய நண்பர்களுக்கு கருத்துக்களுக்கு விட்டு விடுகிறேன். இதே போல அவருடைய எண்ண அலைகள் வேலை செய்கிறதா இல்லையா? நிச்சயமாக வேலை செய்யும் என்றுதான் தோணுகிறது. இதே போலதான் நாடு முழுவதும் எல்லோரும் ஒரே சமயத்தில் வந்து இப்படி இருக்கே, இப்படி இருக்கேன்னு சொல்லும் போது நிச்சயமா அது எண்ண அலைகளுக்கு ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதே போல இதற்கு இந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய அருமையான ஞானிகள், வேதாத்திரி மகர்ஷி போன்றவர்கள் வந்து அதே போல சீனாவில் இருக்கின்றவர்கள் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து மேடம் சொன்னாங்க, இதை பத்தி தொட்டாங்க கோமதி மேடம். என்னன்னா, அந்த நவகிரக தவம் என்று ஒன்று இருக்கிறது, பஞ்சபூத தவம் ஒன்று இருக்கிறது. இங்க நிறைய பேர் வந்து வேதாத்திரி மகிழ்ச்சியோட இந்த குரூப்ல பயின்று இருக்கலாம். அவர்களுக்கு தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், நினைவூட்டுகிறேன். அதுல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாவற்றுக்கும் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மாதிரி சொல்றாரு. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பு, இது பஞ்சபூதத்துல வந்து முக்கியமானது. வெயிலுக்கும் சூரியனுக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமான நெருப்பு. இந்த நெருப்பினை வந்து என்ன செய்யறது, அதாவது வந்து எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னா, இந்த நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் எல்லாம் பிரபஞ்ச சக்தி கிட்ட அவர் வேண்டுற மாதிரி சொல்றார். நாம் அனைவரும் நம்ம வந்து நம்மை நான் நன்மையே செய்யுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி ஒரு கருத்தோட அந்த வரிகள் வரும். அதாவது நெருப்பிலிருந்து, அதாவது அதே போல நிலத்திலிருந்தும் எப்போதும் நமக்கு நன்மையே வரட்டும், பிரபஞ்ச சக்தி நன்மையை வரட்டும் அப்படின்ற மாதிரி. அதாவது நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னார் வள்ளுவர். அதுபோல நீரிலிருந்தும் நமக்கு எப்போதும் நன்மையே வரட்டும், ஆகாயத்திலிருந்தும் எப்போதும் நன்மையே வரட்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்ளலாம்ன்றது அந்த அந்த சரியான வரிகள் வந்து சற்று நினைவென்றாலும் அந்த கருத்து இதுதான். சோ இப்படி ஒரு வேண்டிக் கொள்ளாமே அப்படின்னு சொல்றாரு. அதே போல நவகிரக தவத்துல வந்து எல்லா ஒவ்வொன்றத்தையும் சொல்லி பிறகு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் சூரியனை சொல்றாரு. சூரியனை சொல்லும் போது சூரிய சக்தி நமக்குள் இருக்கட்டும், நம்ம வந்து சூரியனாலும் நமக்கு நன்மையே நடக்கட்டும், சூரிய சக்தி வந்து நமக்கு வந்து எப்போதும் நமக்கு நன்மையே தருவதாக நம்ம வந்து வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இதுல இதே போல மற்ற நாடுகளும், ஜப்பானீஸ் ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், அவங்களும் இதே போல ஒரு அருமையான சில அவங்க பிரேயர், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஜப்பானீஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்பவுமே சில எரிமலைகள் அதிகம் நிறைந்த நாடு. நம்ம அருணகிரி சாரை பத்தி அன்னைக்கு இவர் லட்சுமணன் சார் பேசும்போது எரிமலை அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டை எரிமலை இப்படி பொறுப்புன்னு பாட்டம் போட்டார் பொருத்தமா. சோ அது போல எரிமலை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, சுனாமி அடிக்கடி வரக்கூடிய நாடு. அவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் பல பிரச்சனைகள் அவங்க இருந்தாலும்
அவங்க வந்து தே நோ ஹவ் டு மேக் தம்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஜப்பானீஸ் நண்பர் ஒருத்தர்கிட்ட. அப்போ அவர் சொன்னாரு, பிகாஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வி ஃபாலோ ஆல்வேஸ் சம் டிசிப்ளின். அவங்க குழந்தைகளுக்கு கற்றுத்தரது 2 விஷயம் தான். 5வது 6 வயசு 7 வயசு வரைக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த கத்துறாரு. ஒன்று வந்து என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்து பெரியவர்கள் எப்படி மதிக்கணும்ன்றது ஒன்று. 2வது வந்து அவங்க வந்து டிசிப்ளின், வீட்டை எப்படி கிளீனா வச்சுக்கிறது. அதாவது அந்த ஒழுக்கம் இதுதான் அடிப்படையா கத்துறான்றாங்க. அப்புறம் பெரியவங்க எல்லாம் இந்த அதிகமான வெயிலையோ, அதிகமான ஆ மழை, இந்த எரிமலைகள், இது போல நீங்க எப்படி நீங்க டீல் பண்றீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இதுக்கு வந்து நாங்க நாடு முழுவதுமே நாங்க வந்து ஒரு தியானத்த மாரி நாங்க செய்றோம். அதாவது மற்றவர்களுக்கும், எங்களுக்கும் குறிப்பாக அந்த அங்கதான் கராத்தே மற்ற இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அவங்க குங்ஃபூ மற்றவர்கள். அவங்க வந்து இந்த வயிற்றின் மூலமாக மூச்சு விடுகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது பெல்லி பிரீத்திங் என்று. அதை வந்து மற்றவர்களுக்கும், உலகத்துக்கும் அவர் வந்து அவர்கள் ஜென் மெத்தட் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கள் வந்து ஒரு சின்ன பாடல், அந்த ஜப்பானீஸ்ல ஐக்யூ போல பாடல்கள் இவையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது வந்து அதன் மூலம் நாங்க வந்து அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயிற்று இந்த மணிப்பூரகம் கீழ இருக்கும். நேவல் சொல்றோம். அது கீழ இருக்கிற அந்த சின்ன அந்த இதுல இருந்து அது 2 இன்ச் தள்ளி அதுக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு துரியம், அது தலைமேல் இருக்கக்கூடிய துரியம் வந்து வரைக்கும் இங்கிருந்து ஒரு நேர்கோடாக ஒரு உணர்வு, ஒரு மனதிற்குள் போட்டு நாம வந்து கற்பனை கோடாக போட்டு நம்ம வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த இடத்தில் ஐ எம் இன் பீஸ் அண்ட் ஐ எம் நோ டென்ஷன். இன்னேலிங் பண்ணும்போது அமைதி, வெளியே போகும்போது நோ டென்ஷன் என்று கூறிக்கொள்ளலாம் என்று அவர் இப்படியாக அவர் அந்த பிரீத்திங் பண்ணும்போதையும் ஒரு தியானமாக, குறிப்பாக அந்த இது வந்து மணிப்பூரகம் என்று சொல்கிறோம். இந்த மணிப்பூரக தியானத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று கூறினார். சீனாவிலும் சரி, ஜப்பான்லயும் சரி, இப்ப அங்க சென்றவர்கள் எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த தேநீர் குடிப்பதை ஒரு தியானமாக செய்கிறார்கள். இது ஜென்னிலும் மிக முக்கியமாக வரும். தேநீர் குடிப்பதை பற்றியும் ஒரு சின்ன பாடல், அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த பாடலை பாடுவார்கள். அதாவது அந்த தேநீரை குடிப்பதற்கு முன்பு அந்த அந்த கோப்பையை பார்ப்பார்கள். அந்த தேநீர் வந்த எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, யார் செய்திருப்பார்கள், அந்த தண்ணீருக்காக நன்றி சொல்வார்கள். அந்த கோப்பை செய்த அவனுக்கு நன்றி சொல்வார்கள். அதேபோல அந்த நேரத்தில் அந்த அந்த பிரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு நன்றி சொல்வார்கள். இந்த தேநீர் பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த நாட்டில், இந்த ஜப்பான்ல எல்லாரும் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள், எப்படி என்ன செய்கிறார்கள் என்று. அந்த நெருப்புக்கும் நன்றி சொல்வார்கள். சோ இப்படி வந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் நன்றி மனதிற்குள் சொல்வார்கள். அவர்களுக்கு ஒன்றா அந்த பாடலிலும் வரும். அது போல தேநீர் தியானம் என்பது ரொம்ப விசேஷம். இது வந்து எப்படி செய்வாங்கன்னா, அவங்க வந்து இது முதல்ல சொன்னது வந்து நம்ம பிரீத்திங் வந்து கபாலபதி கூட தெரிஞ்சிருக்கும். நண்பர்கள் நிறைய பேருக்கு யோகா எல்லாம் பயிற்சியில இருக்கும் நினைக்கிறேன், பிராணாயாமம் சொல்லிட்டு. மணிப்பூரகம் பிரீத்திங் நம்ம வந்து சொல்லுவாங்க. கபாலபதி வந்து மணிப்பூரகத்தை தொடர்புடையது. இந்த தேநீர் தியானம் வந்து அவர்கள் அநாகதத்தை தொடர்புடையதாக அவர் வைத்திருக்கிறார்கள். அந்த அநாகதம் வந்து ரொம்ப, அதாவது இதயம், ஆர்ட். சோ இந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு சின்ன ஃபீல் அவங்களுக்கு வரும் அந்த நேரத்துல. என்ன ஃபீலிங்னா கிராட்டிடியூட். ரோண்டா பைரன் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற நன்றி உணர்வு என்ற புத்தகம், திரும்ப சொல்லுகின்ற ஒரு ஏறக்குறைய ஒரு 200 பக்கத்துக்கு மேல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம். அந்த புத்தகம் சொல்லுகின்ற ஒரு காரியம் நன்றி உணர்வு. நிறைய பேர் வந்து அதை வந்து ஆட்டோ செஷனா மாத்துறாங்க. இப்போ நம்ம ரமேஷ் மாதிரி ட்ரெயினர்ஸ், ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன கத்துக் கொடுத்தது என்னன்னா, இரவு நேரத்துல நீங்க படுக்கிறதுக்கு முன்னால ஒரு 10 காரியங்களை எழுதிக் கொள்ளுங்கள், நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. அதே போல நீங்க இப்போ நாளைக்கு போயிட்டு நான் வந்து வீடு விற்கிறேன்னு வச்சுக்கோமே, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான கம்பெனில போய் வேலை செய்யணும், அந்த நபருடைய பேர், அந்த கம்பெனியுடைய பேர் நன்றி சொல்லி அதை எழுதுங்கள். மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துல வந்து நம்ம நினைச்சுக்கலாம். வந்து நான் ஒரு நண்பருக்கு, ஒரு பையனுக்கு வந்து என்கிட்ட கேட்டான். நான் ஒரு லூகாஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் 30 ஆண்டு. அப்போ வந்து ஒரு கேஷுவல், ஒரு வெளியிருந்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபருக்கு, இது மாதிரி ஒரு கம்பெனில நான் வேலை செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறேன். எனக்கு வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சூழல் இருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த டிஜின்னு சொன்ன அந்த அலை இயக்கம் இதுதான். இந்த கம்பெனி உள்ள வர, அப்புறம் அந்த பக்கம் போகும்போது
அப்போதெல்லாம் இந்த கம்பெனியில வந்து நான் ஒரு வேலையில நான் சேரணும். இந்த கம்பெனி சார்ந்த ஒரு வேலையில சேரணும். அப்படின்ட்டு மனதில ஒரு எண்ணத்தை விதையுங்கள். அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு அந்த பையன் மறுபடியும் வந்து வந்து ஒரு இனிப்பு குடுக்கறதுக்கு வந்தான். "என்ன தம்பி என்ன விஷயம்?" "அதான் நீங்க சொன்னீங்களே அது செஞ்சேன்யா, எனக்கு வந்து வேலை கிடைச்சிருத்து. இதே கம்பெனிலயே வேலை கிடைச்சிருத்து. என்ன வந்து சும்மா ஒரு இன்டர்வியூ மாரி கூப்பிட்டாங்க. வந்து அந்த நேரத்துல போலாமா வேணாமான்னு வீட்ல சொல்லியிருந்தாங்க. இல்ல, இல்ல நான் வந்து போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். போன உடனே வந்த உடனேயே அவங்க பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 2, 3 கேள்வி கேட்டு நீங்க செலக்டட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுபோல இந்த எண்ண அலைகளுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பதால் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் வந்து நம்ம இந்த வேதத்திரி சொன்னது போலயோ, நம்போ தினமும் நம்ம வந்து குடிக்கின்ற தேநீரோ, மற்ற தண்ணீரோ ஏதாவது குடிக்கும் போதும், இந்த நாடு நலம் பெறட்டும். இந்த மழை ஈவன் மழையே இல்ல அந்த மாரி சூழ்நிலைகள் வந்து அந்த வெதர் புல்லட்டின்ஸோ மற்றவர்களோ சொன்னா கூட, நம்ம வந்து நிச்சயமா ஆ மழை வரலாம் என்று நம்ம இயற்கை சூழ்நிலை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு நம்ம வந்து அந்த வாட்டர் சயின்ஸ் சொல்லிக்கலாம். வாபி சாபி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த ஜப்பானீஸ் வந்து அதாவது வந்து இன்னேல் பண்ணும்போது ஐ அம் கூல்ன்றாங்க. வெளிய விடும்போது ஐ அம் காம் ன்றாங்க. அப்புறம் வந்து வெளிய விடும்போது ஐ அம் வந்து கூல் அப்படின்றாங்க. இது இது கிரிக்கெட் பிளேயர் டோனி பத்தி சொல்லும்போது எப்பவுமே கேப்டன் கூல் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல அவர்கள் செய்கிறார்கள். இன்னொரு டெக்னிக்கும் சொல்றாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஜப்பானீஸ்லயே வந்து வந்து 1 டூ 10 அதாவது வந்து அவங்க கவுண்ட் பண்றாங்க. படுக்கறதுக்கு முன்னால. வந்து இறைவா இந்த எனக்கு வந்து ஒரு சக்திய நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர்களுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, நீ தேடும் குளிர்ச்சி வெளியில் இல்லை. உன் மூச்சில் தான் ஒளியுது என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப ஆழமா இருக்குது. ஒரு இந்த வெயிலை பற்றி எல்லாம் பேசும்போது கூட நம்ம அடிக்கடி எனக்கு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு ஆ தெ தெரிஞ்சிருக்கலாம் அன்பர்களுக்கு. "அக்னி சட்டியாய் மாறாதடி, அற்புத நிழலாய் மாறிடி நீ" என்ற பாடல "அக்னி சட்டியாய் மாறாதடி, அற்புத நிழலாய் மாறிடு நீ" என்ற பாடல் இந்த நேரத்துல வந்து அ பகிர்ந்து கொள்ளலாம். பல பாடல்கள் இருக்கிறது. இந்த நம் ப நம் முக்கியமா தோன்றது இந்த தியானம் நமக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். எல்லா விதத்திலயும், எல்லா சமயத்திலயும்ன்றதுதான். பிகாஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் காக்னிட்டிவ் அ ட டாஸ்க்ன்னு தியானத்த சொல்றாங்க. பிகாஸ் அண்ட் இட் ஆல்டர்ட் அதாவது ஒரு நம்முடைய ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸ் நம்ம கொண்டு போது, ஸ்பிரிச்சுவல் எஸ்டசி கொண்டு தருது. அப்புறம் வந்து நம்மள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவிட்டி தேவைப்படுது இந்த மாரி சூழ்நிலைகள்ல. ஸோ கம்பன் சொல்ற ஒரு வரிகள், கம்பன் சொல்ற ஒரு காட்சி, அ ராமரும் சீதையும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து இவ்வளோ சின்ன பொண்ண நம்ம காட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே, வெயில் வேற வர சூழ்நிலை இருக்குதேன்னு சொல்லிட்டு, இப்ப காற்றுல வெயில் எப்படி இருக்கும்? அப்படிலாம் ராமர் யோசிக்கிறாரு. அப்போ கம்பன் சொல்றாரு, "ப பஞ்சி மொழி விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க" அந்த வரிகள் ஆரம்பிக்கும். அதுல கடைசியா வந்து என்னன்னா, "கல்லும் புல்லும் செல்லுகின்றன காகுந்தன் நடந்தான்" அப்படின்றாரு. அதாவது கல்லும் கல்லு கூட அந்த இடத்துல வந்து இப்போ காட்டு புல் மாரி பெருசா இருக்கும். கல்லு கற்பாறைகள் மாரி இருக்கும். அதெல்லாமே வந்து ஏதோ கார்பெட் மாரி ஆயிடுத்தாம். அவரு நடக்கிறபோது, ராமனும் சீதையும் நடக்கும்போது, அந்த இடமே வந்து ஒரு அவங்கலாம் வந்து வெறும் ஒரு கார்பெட் பெரிய ரெட் கார்பெட் போட்டு நடக்கிற மாரி அவர்கள் நடந்தார்கள்ன்னு சொல்லிட்டு கம்பன் எழுதுறாரு. இதே போல ஒரு ஆழ்வாரும் சொல்றாரு. அவர் அந்த அந்த ஆண்டாள சின்ன பொண்ணு, அவங்கள ஆண்டாள கூட்டின்னு போம்போது, இன்னும் இந்த பாப்பாவ வந்து நம்ம கூட்டின்னு போறோமே, குட்டி பொண்ணா இருக்காங்களே, வந்து வெயில்ல என்ன ஆகுமோ அப்படின்னு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போ வந்து அவங்க ஆண்டாள் கூட வரும்போது, அதுவரைக்கும் இல்ல. ஆண்டாள் வரும்போது பார்க்குறாரு, பூக்கள்லாம் அதுவரைக்கும் மலராத பூக்கள் பார்க்குறாரு. எல்லா பூக்களும் மலர ஆரம்பிச்சுருதாம். அப்புறம் வந்து பார்த்தா, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழல், அந்த வெயில் வெயில் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா, வெயிலே மறைஞ்சு போச்சாம். ஸோ அந்த நேரத்துல வந்து அதுபோல ஆண்டாள் வரும்போது அந்த காட்சிய வர்ணிக்கிறாரு. நம்முடைய இந்தியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் வந்து அக்னிஹோத்ரி ஜெபம்னு சொல்லிட்டு அக்னிஹோத்ரி கள் இருந்திருக்காங்க. மத்திய பிரதேச குறிப்பா. அவர்கள் வந்து காலையில எழுந்த உடனே ஒரு இந்த ஒரு ஜெபம் பண்ணுவாங்க போல.
சூர்யாய சுவாக சூர்யா எதுவும் பிரஜாபதியை சுவாக பிரஜாபதியை எதுவும் நம்ம என்று சொல்கிறார்கள். இதே போல சன் ரைஸுக்கும் சன் செட்டுக்கும் இதே போல அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இது வந்து இப்பவும் நார்த்ல பாக்குறேன், அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது குறிப்பா வந்து எப்போ பேப்பர்ல இதெல்லாம் வந்ததுன்னா, மத்திய பிரதேசத்து போபால் தீ விபத்து நடக்கும்போது, அப்ப பெரிய பிரச்சனை இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட கிராமம், ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், ஒரு சில பகுதிகள் வந்து அந்த தீயில வந்து மாட்டிக்கொள்ளவில்லை. விபத்து நடந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கட்டது என்று சொல்கிறார்கள். அது எப்படி தப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு வந்து அவங்க அக்னிஹோத்திரிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பேப்பர்ல அந்த முக்கியமான ஒரு சரித்திர குறிப்பாக பார்க்கிறோம். இது அதாவது ஏசாயான்ற ஒரு மாபெரும் கவிஞர், இஸ்ரேல் நாட்டு கவிஞர் சொல்றது. அதாவது உன் சூரியன் ஓய்வதில்லை, உன் சந்திரன் தேய்வதில்லை, இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும், நீல வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு. அது ஏசாயா 35 மாபெரும் உலக மகா கவிஞர்கள் ஒருத்தர் இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 66 அதிகாரங்கள் எழுதியிருக்காரு. எல்லாமே கவிதைகளாக எழுதியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு உரைநடை ஏசாயா. அவர் இயேசு பிறப்பதை வந்து எப்போ அவருக்கு முன்னால் 2000 ஆண்டுகள் முன்னே அறிவித்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அவர் எழுதின 35வது அதிகாரம் அதுல வந்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க 10 வரிகள். அதுல வந்து சொல்றாரு, வனாந்தரமும் வறண்டனும் மகிழ்ந்து கடிவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்கிறார். அந்த குருடர்கள் பார்வை பெறுவார்கள், அப்புறம் வந்து சப்பானிகள் நடப்பார்கள், அப்புறம் வந்து மற்ற பார்வையற்றவர்கள் அந்த மற்ற எல்லோருமே வந்து நலம் பெறுவார்கள் என்று சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது சொல்றார், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிர்ப்பும் ஓடி போகுங்கிறார். ஸோ அது போல இந்த நன்னாளில் மே 4 நன்னாள்ல அவங்க நட்புநீரில் இருக்கின்ற அனைவருக்கும் நித்திய மகிழ்ச்சி, ஒவ்வொருடைய இப்போ அவருடைய சரீரம் எல்லாம் ஆவியாத்ம எல்லாற்றையும் இருக்கட்டும். அதே போல இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற சகோதரரும் வந்து நம்ம வீரசேகரசா ஆகட்டும், அதே போல துணையார் மோகேஸ்வரி ஆகட்டும், அதே போல திருமண நாள் கொண்ட லட்சுமணேஸ்வரர், அதே போல பல காரியங்கள் கொண்டு இப்போ உடல்நலம் சற்று குறைவாக இருக்கின்ற லோகநாதன் ஆகட்டும், எல்லோரையும் நாம் வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்துகின்ற ஒரு பெருமையை தந்திருக்கின்ற நட்புக்காக என்னுடைய வணக்கத்தை நன்றியும் கூறி, வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்று உண்டு, இந்த எப்போதும் துணையாக நம்ம நட்புரியம் உண்டு என்று கூறி, கையில் கம்பன் கவி உண்டு, கலச நிறைய முது அந்த அமுதம் வந்து என்றும் அன்றும் இன்றும் என்றும் நட்பு தான் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இடம் அமைய சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் சார், மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீங்க. இன்று பிறந்த நாள் காணும் வீரசேகரன் ஐயா அவர்களுக்கும் மில்டன் ராஜசேகர துணைவியார் புவனேஸ்வரி மேடத்திற்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களும், இன்று திருமண நாள் காணும் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு பின்னோட்டத்துக்கு போறோம். நித்யா மேம், உங்களுடைய பின்னோட்டத்துக்கு. திருமண நாள் வந்து நாராயணன் சாரா லட்சுமி நாராயணன் சங்கரா. ஓகே ஓகே. நித்யா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு தம்பியோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு குட்டி தம்பி, அங்கிட்டு கல்யாணம் நடந்திருக்கு. குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. லட்சுமி நாராயண ஐயா அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெயில் மண்டையை புழக்குது ஐயா, இங்கே தகவல் மண்டையை சிதற வைக்குது ஐயா. ஒன்னொன்னா சொல்லும்போது என்ன ஒரு தகவல். அப்பா சூர்யா கிட்ட வேற பேசிட்டு வந்தாங்க, நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி. அங்கிட்டு வேற எப்படிதான்டா இங்கிட்டு தகவலை திரட்டுறீங்க, ராமனை கூட்டிட்டு வர்றீங்க, இங்கிட்ட ராமாயணம் வருது, அப்பா பாட்டு கவிதை ஒரு படம். இந்த படத்துல இப்படி பேசுறாங்க, சாதாரணமா பேசாம அக்னி நட்சத்திரம்
வரப்போற நேரத்துல அழகா தம்பி சூப்பரா பேசுனீங்க. மென்மேலும் வளர வேண்டும். நிறைய தகவலோட அடுத்து வணக்கம் இன்னும் கலக்குங்க. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்களை சொல்லிருங்க. வீட்டுல முடிஞ்சா நேரம் வரும்போது ஸ்வீட்டை கொடுத்துருங்க. சரியா? நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி மேடம். அடுத்து சரவணன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாதிரி திருமண நாள் காணும் லட்சுமி நாராயணன் சார் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நிறைய பல தகவல்களை சொன்னீங்க. எந்த தகவல்களை எடுத்துக்கிறதுனே தெரியல. ஜப்பானை பற்றி சொன்னீங்க, அப்புறம் சிலப்பதிகாரம் அதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இந்த நதிகள் பற்றி எப்படி தீப்பற்றி எரிஞ்சது, ஏரிகள் எரிஞ்சதுங்கிற பல தகவல்கள் சொன்னீங்க சார். நல்லா இருந்தது சார். மிகவும் சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்பு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். அடுத்து நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்பொழி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மெல்டன் சார் ரொம்ப அருமையா இருந்தது. வீரசேகரன் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மில்டன் சாரோட துணைவியாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணன் சாரோட திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர் இருவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். ஐயா வந்து இந்த ஒரு பாடல் அனுப்பியிருந்தாங்க, கடைசியா போட்ட பாடல் தான். ஒரே ஒரு நொடி மட்டும் அந்த பாட்டை பாடிடுறேன். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. கையில் கம்பன் கவி உண்டு, கையில் கம்பன் கவி உண்டு. கலசம் நிறைய அமுதுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு. கலசம் நிறைய அமுதுண்டு, வெயிலுக்கேற்ற நிழலுண்டு. எக்ஸலன்ட் சார், சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். உங்களோட கிளாஸ் இந்த செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு இதுவுமே நீங்க கொண்டு போனது ரொம்ப அருமை. அப்புறம் அந்த நீங்க மகரிஷியோட கருத்துக்கள் நிறைய கொண்டு போனீங்க. எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நாகவல்லி மேம், சிறப்பான பின்னூட்டம் இது பாடல் வரிகளோட. அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். எஸ் சார், ஹாப்பி மார்னிங் டு ஆல். சாருடைய செஷன் செம்மையாக இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மார்னிங் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நிறைய அதர் நேட்டிவோடைய விஷயங்களை தான் நிறைய நீங்கள் கொடுத்தீங்க. செம்மையாக இருந்து அதெல்லாம் கேட்டதே இல்லை. சைனா ஜப்பான் அதனுடைய மேட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சூப்பராக பண்ணீங்க. ஏரி எரிஞ்சு இதை பற்றி சூப்பராக சொன்னீங்க. எல்லாமே சூப்பர் சார். நீங்கள் எப்பயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொண்டு வந்து ரீச் பண்ணுறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். அண்டு எங்களுடைய விஷயத்தை வந்து அம்மாவுக்கு கன்வே பண்ணிடுங்க. ஐயா ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஐயா போன வாரமே சொல்லிகிட்டு இருந்தீங்க, இன்னைய டே வந்து 4th அன்னைக்கு எனக்கு வந்து பர்த்டேன்னு. ஸோ இன்னைய டேவும் ஸ்பெஷல், நீங்களும் ஸ்பெஷல் தான். ஹாப்பி பர்த்டே ஐயா. அண்டு சாருடைய லக்ஷ்மி நாராயணன் சார் அண்ட் அவங்களோட லக்ஷ்மி நாராயணன் சாருடைய வெட்டிங் டேவுக்கு ஹாப்பி வெட்டிங் டே சார் கன்வே பண்ணிடுங்க அவங்க மேடத்துக்கிட்டையும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுது இனிய காலை வணக்கம். மில்டன் சாருடைய துணைவியார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீரசேகரன் சாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணன் சாருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வீரசேகரன் சாருடைய மகனுக்கு நேத்திக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன். 2 பேரும் அடுத்தடுத்த நாள் பிறந்த நாள் நினைக்கிறேன். மிகவும் சிறப்பு. தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா சார் மில்டன் சார் சூப்பர் செஷன். வெயில் பத்தி அதாவது ஒரு லேக் வந்து ஒரு குளிர்ச்சியான இதுன்னு சொல்லுவாங்க, தண்ணீர் நிரம்பிய இடம். ஆனா அந்த லேக் கூட ஒரு எரியிற ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான லேக் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு அழகா எடுத்து சொன்னீங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். இண்டஸ்ட்ரியில இருந்து வருகிற கழிவுகள், கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இயற்கையை எப்படி பாழ்படுத்துறது அப்படிங்கிறத, ஒரு லேக்கே எரியுதுன்னா அது எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. வெரி நைஸ் சார். அதுக்கப்புறம் அந்த ஒரு சிறப்பான இது சொன்னீங்க, அக்னிஹோத்திரம். அதாவது இப்ப எப்படி நம்ம மனுஷனால இயற்கையை எப்படிலாம் பாழாக்க முடியுமோ அதுக்குதான் வந்து இந்த பர்னிங் லேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்.
அதையே வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த அக்னிஹோத்திரம் வந்து எக்ஸாம்பிள். அதாவது அது எப்ப நடத்தப்படும்னா, சூரிய உதயத்தப்பவும், சூரிய அஸ்தமனத்தப்பவும் அந்த யாகம் நடத்தப்படும். அதுல வந்து அந்த காப்பர் ஒரு பிரமிட் ஷேப் ஒரு வெசல்ல பசு நெய்ய ஊத்தி 2 வகையான அரிசிகள்லாம் போட்டு அந்த யாகத்தை நடத்துவாங்க. அந்த மந்திர ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அது எதுக்குன்னா சயின்டிஃபிக்கா வந்து அந்த அட்மாஸ்பியரை அது வந்து கிளியர் பண்ணுது. அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றி சுத்தப்படுத்துது. அதுதான் அந்த அந்த ஜபத்துடைய இது எஃபெக்ட். அத வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதுதான் நம்ம ஒரு பக்கம் சில பேர் அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணிட்டு வந்தாலும், ஒரு பக்கம் இந்த மாதிரி வேள்விகள்லாம் நடத்துறதுனாலதான் இன்னைக்கும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள சொன்னீங்க சார். வெரி நைஸ் செஷன், எக்ஸலன்ட், சூப்பர் சார், ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். பை. நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்து ஒரு வேண்டுகோள் வர்றது சார். அதாவது இன்றைக்கு எலெக்ஷன் முடிவுகள் இன்னைக்கு வரப்போகுது. தமிழகத்திலும் சரி, வெஸ்ட் பெங்கால் நல்லா யார் வந்தாலும் சரி நல்ல ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் சொல்லி சின்ன ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்வோம். வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார், அனைவருக்கும் நடத்துலறி. மில்டன் சார் இன்டர்நேஷனல் தகவல்கள் எப்பவுமே நிறைய விஷயங்கள், இந்த லேக் எரியறது அப்படிங்கிறது அந்த மாதிரி தகவல்களாக இருக்கட்டும். மெயினாக சூரியன் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் சொன்ன விஷயம். நம்மளுடைய மந்திரங்கள்ல, நம்மளுடைய ஜபங்கள்ல, அதே மாதிரி நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட தவங்கள்ல பார்த்தோம்னா சூரியனை எப்பவுமே அதை விஷுவலைஸ் பண்ணி தவம் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதோட தவத்துல. ஸோ அந்த விஷயங்கள் குறிப்பிட்டு எத்தனை தகவல்கள், வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அத்தனை விஷயங்கள் அவர் படிக்கிறாருன்றது தான் திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்றாரு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். வெயிலுங்கிற இதில் வந்து பல தரவுகள் அருமையாக கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் வீரசேகரன் ஐயா அவருக்கும், மில்டன் சாரோட துணைவியார் அவர்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுற நம்மளுடைய லட்சுமிநாராயணன் சார் அவர்கள் தம்பதியருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஸோ நம்ம நிறைய இந்த நல்ல ஒரு ஆளுமை நம்ம தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட நம்ம நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். மில்டன் சாரோட துணைவியார் புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வீரசேகரன் ஐயா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணன் துணைவியாருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மில்டன் ஐயாவோட பொழிவு சிறப்பாக இருந்தது. வெயிலில் எப்படி சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பற்றியான நிறைய விஷயங்களை யாகம் வளர்க்கறது முதற்கொண்டு அவர் ஆன்மீகத்திலிருந்து சயின்ஸ் வரையில நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. நம்ம எல்லாருமே வெயில ஒவ்வொருத்தரும் நம்மளை பாதுகாத்துக்க தேவையான பாதுகாப்பு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அதே சொல்ல மாதிரி இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் எல்லா 5 மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அது எந்த மாதிரி இருக்குன்றதையும் ஆவலோட எதிர்பார்த்திருக்கோம். அதற்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று மில்டன் சார் அவருடைய மனைவி பிறந்த நாளுக்கும், வீரசேகரன் ஐயா அவர்களின் பிறந்த நாளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நாராயணன் சார் ஐயா அவர்களின் திருமண நாளில் நாம் இருந்து திருமணத்தை பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கையில் நாம் பங்கு கொண்டு அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றோம். நன்றி. நாராயணன் சார் லட்சுமி நாராயணன் சார் அவர்கள் திருமண நாள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மில்டன் சார் 2 நிகழ்ச்சிகளை என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அவர் கூறியிருக்கின்றார் என்றால் அது மிக சிறப்பு. ஒன்று, ஏரி எரிகின்றது என்றார். ஆம்,
இந்த நாளில் வந்து ஏரியிலலாம் தண்ணி காஞ்சி போயிருக்கும். கழனிக்கு வண்டல் மண் அடிப்போம். காலையில் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வண்டி வந்துகிட்டே இருக்கும். உடனே ஒரு நாள் பார்த்தேன், ஏரியில் மரங்கள்லாம் எரியுது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. காலையில் சென்று பார்த்தால்தான் ஒருவர் கூறினார், இந்த வேல மரம் எல்லாம் நைட்டில் குஷ்டம் தாங்காமல் அந்த எடை அப்படியே எரியுமா. அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் வேல மரங்கள் அங்கங்கே நிறைய இருக்கின்றது. வேல மரத்திலிருந்து குச்சிகள் உடைத்து பல் விளக்குவதற்கு புராண காலத்திலிருந்தே கூறியிருக்கின்றார்கள். அதே போல மரம் இந்த வெயில் உஷ்ணம் தாங்காமல் அது எரிகின்றது. அதனால் ஏரி எரிகின்றது என்று கூறியதை நான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. பௌர்ணமிக்கு கோவிலுக்கு எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் கேளம்பாக்கம் போயிட்டு அந்த வழியாக வந்து கொண்டு இருக்கும்போது எஸ்எஸ்என் காலேஜ் தாண்டும் பொழுது ஒரு பையன், நல்ல வயசான பையன்தான். உடனே கால் எரியுதுன்னு சொல்லி என்ன காரணம் தெரியல, உடனே உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். கால் எரியுது அப்படின்னு சொல்லி. உடனே என்னவென்று கேட்டால், ஏற்கனவே அவனுக்கு கால் புண்ணாகத்தான் இருக்கின்றது. அவன் ஒன்று செருப்பு போட்டு கொண்டு வரலாம், காலணியை அணியவில்லை. பௌர்ணமி நன்னாளில் அவன் நடந்து வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் நடந்து வருகின்றான். அவன் காலெல்லாம் புண்ணாகுது. சரிப்பா, நீ வண்டியில் வரையான்னு கேட்டேன். இல்லை சார், நான் நடந்தே வரேன் அப்படின்னா. வேணாம்ப்பா, உன்னை வந்து கோவிலுக்கு முன்னாடியே விட்டுற, நீ அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போயிடு அப்படின்னு. அந்த ஒரு நல்ல நேரம் அவன் என் கண்ணில் பட்டான். அவனை அழைத்து சென்று கோவில் வாசலில் விட்டு, நீ இங்கேருந்து நடந்து போ அப்படின்னு சொல்லி அவனை இறக்கி விட்டு வந்தேன். இந்த 2 நிகழ்ச்சி இன்று எனக்கு நினைவுக்கு வந்ததை மிஸ்டர் ராஜசேகர் சார் அவருடைய சொற்பொழிவிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சி. வாழ்க வளமுடன், நீண்ட ஆள் பெற்று நட்புலரியில் இணைந்து இன்னும் பல கருத்துக்களை அவர் கூற வேண்டும் என்று ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி தாமோதரன் சார். அடுத்து திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் ஐயா அவர்களும் திருமண நாள் காணும் அவர்களும் வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன், எல்லா புகழும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க. ஐயா, நீங்க பேசிய கருத்துக்கள் மிக்க அருமை, ரொம்ப அற்புதமா இருந்தது. ஓல்ட் இஸ் கோல்டு. நீங்க வயசாயிட்டுலாம் நினைக்க வேண்டாம், ரொம்ப அருமையான கருத்துக்கள், ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றிகள் அனைவருக்கும். நன்றி மேம். அடுத்து தன்மானம் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சார் வணக்கம். நட்புறையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நற்காலை நலமான வணக்கம். இன்று நம்முடைய திருமண நாள் காணும், பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஆசீர்வாதமாக எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று அருளுகிறேன், வணங்குகிறேன். உண்மையிலேயே 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மில்டன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு காஃபி ஃப்ளாஸ்க்கு தான் வரும் ஆகும். ரைட்டுங்க. எந்த ஃப்ளாஸ்க் வாங்கணும்? இப்போ ஒரு மருத்துவமனைக்காக இருக்கட்டும், எங்கேயாச்சும் சேஃப்டிக்காக இருக்கட்டும், காஃபி கொண்டு போகிறதுக்கு மில்டன் காஃபி தான் தேவைப்படும். அதே போல் இன்றைக்கி வெப்பத்தை பற்றியும் மில்டன் ஐயா பேசிட்டாங்க. அதே போல் ஒரு எந்திரத்தை மாற்றி உருவாக்குவதற்கு மால்டன் மெட்டலை உருவாக்கின அந்த மெட்டலுக்கு பேர் தான் மால்டன் சொல்லுவோம். அந்த மால்டன் மெட்டல் தான் எந்திரத்தை புதிய உருவாக்க முடியும். அதே போல் எப்படி ஒரு மெட்டலை உருக்குறோமோ, உருக்கி மால்டன் மெட்டலாக ஆக்குறோமோ, அதே போல் தான் இன்றைக்கி ஐயா சொன்னக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, குறிப்பாக வேதாத்திரி மகரிஷியுடைய சூரியன் மேல் தவத்தை பற்றி சொன்னாங்க பாவனையில். அதே போல் மணிப்புரகம், அதாவது துப்புள் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை, ஹீட்டை உடனே வயிற்று வலியோ எதாக இருந்தாலும் அந்த வெப்பத்தை ஹீட் பண்ணுறது, குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு துப்புளில் எண்ணெய் வச்சுட்டு படுப்பாங்க. அதே போல் அந்த 2ஐயும் வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த இதை பற்றியும், மணிப்புர சக்கரா உள்ள தவத்தை பற்றியும், சூரியன் மேலே தவத்தை பற்றியும் சொன்னது ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே எத்தனை வெயிலாக இருந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு வெயில் வெப்பமாக இருக்க கோபமாக இருந்தாலும் அவர்களை போக்குறதுக்கு, தாகமாக இருப்பதற்கு தண்ணீர் எப்படி தேவையோ அதே போல் சொன்னக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் தண்ணீராக இருந்து குளிர்ச்சியை தந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி தன்மானம் சார். அடுத்து ஈழர் டிஆர்பி சார். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள்.
பிறந்தநாள் கொண்டாடும் வீரசேகர் சார், அப்புறம் சாரோட மில்டன் சாரோட மனைவி, அப்புறமா லக்ஷ்மி நாராயண் சாரோட திருமண நாள் வாழ்த்துக்கள். நீ ப்ரோக்ராமை வந்து ஒரு பாட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது மில்டன் சார் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு பேசணும்னு நினைச்சாலும், நதி எங்கே போகிறது கடலை தேடி, ஐயா நதி கடலை தேடி போகுது, ஆனால் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பயன்பாடு மிக்கதாக மாறுது. நாளெங்கே போகிறது இரவை தேடி, இதெல்லாம் ப்ரீ திங்கிங் நோஷன். நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணி அது நடந்திருக்கும். நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி அப்படிங்கிறத தாண்டி அடுத்தது தான் ராஜசேகர், நம்ம வீரசேகர் சார் சொல்கிறேன். நம்ம ராஜசேகர் சார் மில்டன், ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று. ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று, எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று. எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று, இன்பங்கள் அள்ளித்தரும் பெண்மை ஒன்று அப்படின்னு அந்த பாட்டில் வரும். த லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கொடுத்த விஷயங்கள்லாம் வேற லெவல். தெய்வமே, உங்களை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். உங்கள் வேகத்தில் நாங்கள் ரிசீவ்லாம் பண்ண முடியாது. நீ காதை நின்று பிடிச்சி பார்த்து கேட்டுக்கப்பா. அந்த மாதிரி பேரு மில்டன் ராஜசேகர். ராமரை பற்றி பேசுகிறாரு, ஆண்டாளை பற்றி பேசுகிறாரு, ஹோமத்தை பற்றி பேசுகிறாரு, மந்திரத்தை பற்றி பேசுகிறாரு, ஜபத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த இந்த வாய்க்கோட புனிதம் இருக்குது பாருங்க, பரிபூர்ணமாக. கடைசியாக அந்த இயேசுநாதரை பற்றி இந்த அங்கே இருக்கிற வழிகள்லாம் சொல்லும்போது டோட்டலாக இவரோட லைஃப்பை வந்து புனித பயணத்திலேயே ட்ராவல் ஆகியிருக்காரு. ஹி ஹஸ் யூட்டிலைஸ் த லைஃப் இன் அ பர்ஃபெக்ட் வே. ஹீ இஸ் த ரைட் பர்சன். அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. அந்த வார்த்தை வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும், தெய்வமே உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் தனியாக இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனல் இருந்தால் போடுங்க, டெய்லி பேசி எதையாவது போடுங்க தெய்வமே. நாங்கள் கேட்டு ஏதாவது புண்ணியத்தை பண்ணிக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஈலட்டியாவி திருச்சி. ஒவ்வொரு நாளும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லார் ஒழுவருடைய அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையா 17ஆம் தேதிக்கு மே மாதம் நம்ம உள்ள வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு குத்தாட்டம் இருக்குது. உலகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஈலா டிவி சார், மிக எஃபெக்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அடுத்து லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா கேட்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேட்குது ஐயா. ஏன்னா எனக்கு சவுண்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா என்னுடைய உயிர் நண்பர் மில்டன் சாருடைய ஸ்பீச்சை கேட்கணும் ரொம்ப நேற்று ஆர்வமாக இருக்கேன். இன்னைக்கு கோளாறு ஆகுது. அது எப்பவுமே கடவுளுடைய விதி. என்ன நீ நான் ஃபஸ்ட்டில் நினை, அப்புறம் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் கடவுள். அவர் தான் ஃபஸ்ட்டு நினைக்கணும். அவர் எப்பவுமே இது முதல்ல நம்ம லட்சுமி நாராயண் சாருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். மில்டன் சாருடைய துணைவியார் புவனேஸ்வரி அம்மாவுக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து வீரசேகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் வீரசேகரன் சாருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே நம்ம மில்டன் சார் வந்து ரொம்ப அன்பு, பாசம், நட்பு, இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக டெய்லி நான் பேசுகிறவர் கூட. எனக்கு ஒரு பெரிய இந்த வயசில் எனக்கு ஒரு பெரிய துணையாக ஒரு உயிர் நண்பராகிட்டார் அவர். நாங்கள் இன்னும் பார்த்ததில்லை. அவர் ஜெய்ப்பூர்லேருந்து பேசுவார், டெய்லி பேசுவார். இன்னும் பார்த்ததில்லை. நம்ம ஈழ சார் சொன்னபடி அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியல. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. சூரியனை பற்றி ஒரு பாட்டு. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானமும் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி லோகநாதன் சார். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். வீரசேகரன் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மில்டன் சாரோட துணைவியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லக்ஷ்மி நாராயணன் சாருக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சார். மில்டன் சார் எப்பயுமே ஹலோ பேசுங்க மேடம், பேசுங்க. ஓகே சார். எப்பயுமே வந்து ஒரு மடைதான், மடையை எப்படி திறந்து விட்டோமோ ஒரு வெள்ளம் பாயுமோ அதே மாதிரி தான் மில்டன் சாரோடது. நம்ம தான் காதை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிறணும். 2 செகண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் 4 தகவல்கள் வந்து மிஸ் ஆயிரும்.
அந்த மாதிரி ரொம்ப அட்டென்டிவா இருக்கக்கூடிய செஷன் வந்து மில்டன் சாரோட செஷன். நிறைய தகவல்கள், எப்பயுமே நிறைய தகவல்கள் சிறப்பா எங்கெங்கெல்லாமோ இருந்து நமக்கு தகவல்கள் வரும். அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கிறணும். மடையில இருந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிச்ச மாதிரி நம்ம அதை குடிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் சாரோட செஷன் உணர்வேன். அவர் நமக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு பயனுள்ள ஆசான். அவர் நம்ம எப்பயும் நல்ல நீண்ட வாழ்வை பெற்று அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்று நம்ம முக்கியமான ஒரு நாள். யாரு ஆட்சி அமைச்சாலும் கடைக்கோடி மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதா ஆள கடவுள் அவர்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி மேம். அடுத்து முத்துலட்சுமி மேம் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். சார் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா, மில்டன் சார் வந்து நம்மளுடைய நட்புலரியின் பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியம் அப்படின்னு அவருக்கு நான் டைட்டில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். ஆல் த ரவுண்ட் எப்படிதான் இன்ஃபர்மேஷனை அது யோசிச்சு பார்த்தேன். யூஸ்வலா சார் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த் அந்த லாஸ்ட் 10 daysல வருவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, அவங்க துணைவியாருடைய பிறந்த நாள் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலா 4 நாள்ல இவ்ளோ தகவலை திரட்டி அத்தனை புக்கையும் படிச்சுட்டு வந்து கரைச்சு குடிச்சிட்டு அங்க அப்படியே சூப்பர் சார், எக்ஸலண்ட். அதுதான் ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். அடுத்து லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து மில்டன் ராஜசேகர் சார் வெயில்ன்ற தலைப்பில் எடுத்தாலும் கூட வகுப்பை அவர் வந்து வெயிலுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு என்பது வெப்பம், உஷ்ணம். அந்த உஷ்ணத்தோடைய அதிகபட்ச வெளிப்பாடா என்னவா இருக்கும்னா, ஒரு கட்டத்துல வந்து அது குளிர்ச்சியா மாதிரி மழையா பொழியும். ஆக ஒவ்வொரு கட்டத்தையும் பரிணாமங்களையும் அதோடைய அடுத்தடுத்த தாக்கங்களையும் இன்றைக்கு அவர் வந்து அவருடைய உரையில கொண்டு வந்திருந்தாரு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5 வயது இருக்கும். எங்க அம்மா வந்து நான் வந்து வெளியே ஒரு கடைக்கு அனுப்புறாங்க எதிர் வீட்டு பையனோட. அவன் என்னோட வயசுல ஒரு 2 வயசு பெரியவன். நான் போயிட்டு அவசரத்துல நான் வந்து செருப்பு போடாம கடைக்கு போயிட்டேன். அது ஒரு சரியான ஒரு கோடை காலம். ஏன்டா போடாம வந்தன்றது, அவர் செருப்பு போடாம வந்தன்றது அப்புறம் தான் ரிட்டர்ன்ல வரும்போது தான் தெரிய வருது. அந்த நேரத்தில் ஒருவர் சிகரெட்டை வைத்துக்கிட்டு போடவும் கீழே போடவும் அவர் அணைக்காமல் போடவும் அதை தெரியாமல் நான் காலை வைக்கவும் சுளீர் என்று அந்த கால் சுட்டுவிட்டு அந்த பிஞ்சு கால் பாதங்களில் கொப்பளம் ஏற்பட்டு விட்டது. வீட்டுக்கு துடித்துக் கொண்டே வீட்டுக்கு வந்த நான் படுத்தேன். கிட்டத்தட்ட 1 வாரம் எனக்கு ஜுரம் வந்து விட்டது. அவர் சொன்னாரு, ஒரு வயசான பாட்டி வந்து மூதாட்டி வந்து அந்த செருப்பு, அந்த அறந்து போன செருப்பை கால வைத்தவுடன் எனக்கு பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்றது. ஆக வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பது போல ஒரு வெயில் நேரத்தில் இது போன்ற ஒரு படுபாதக செயலை செய்யும் போது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்றிலிருந்து எனக்கு சிகரெட் பிடிப்பவர்களை, சிகரெட் வாசம், அந்த புகை எதை பட்டாலுமே எனக்கு ஆவாக போச்சு. மனோத ரீதியாக இன்னைக்கு சிகரெட் யாராவது பிடித்தாங்கன்னா அவங்க பக்கத்துல நிற்க மாட்டேன், எட்ட போயிடுவேன். அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது அன்னையிலேருந்து அது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் இன்றைக்கு மில்டன் ராஜசேகர் சார். அவருடைய மனைவிக்கு இன்றைக்கு புவனா அம்மையாருக்கு இன்றைய பிறந்தநாள். அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். அதே மாதிரி மற்றும் ஒரு இனிய மூத்தவர் எனக்கு வீரசேகரன் சார், அவருடைய பிறந்தநாள். அவரையும் வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். இன்று எனக்கு திருமண நாள் என்று கேள்விப்பட்டு அதை இங்கு அறிவித்த நண்பர் அருணகிரிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து எனக்கும் என் துணையாருக்கும் மனமோந்து வாழ்த்துக்களை வாரி வழங்கிய அனைத்து வள்ளல்களுக்கும், பெரியவர்களுக்கும், சான்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான உரையை வழங்கிய பெரியவர் மில்டன் ராஜசேகர் அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார். அடுத்து வீரசேகரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை. அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அதோடு இன்னைக்கு வந்து 1000 கோடி நன்றிகளையும் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். நான் மட்டும் இல்லை, நாங்கள் மூவரும் சேர்ந்து உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். இங்கே மில்டன் அவரை பற்றி சொன்னப்போ பிரிட்டானிக்கா எல்லாம் சொன்னாங்க. அவர் இது வந்து மில்லியன் டன்னு, மில்டன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் மில்லியன் டன்னு.
ஏன் அப்படின்னா அதுல ஒரு பெரிய இது அவரை பத்தி சொல்றப்ப எனக்கு எண்ணங்கள்ல வர்றது, உண்மையா சொல்றேன், இது முகஸ்துதிக்காக அல்ல. எந்த மதம் அவருக்குன்னு ஒரு மதம் இருந்தாலும் எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிற அந்த உயரிய பண்பு நான் வந்து அவர்கிட்ட நேரடியா நான் பார்க்கிறேன். தனியா பேசுறப்பையும் அதுக்கும் அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். எனது தம்பியா இருக்கலாம், அல்லது ஒரு நாள் முன்னாடி இருந்து என் பையன் மாதிரி எனக்கு அண்ணனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், அந்த உயர்ந்த பண்புக்கு. அவருடைய துணைவியாருடைய பேரே பாருங்க, புவனத்துக்கே ஈஸ்வரி. இதெல்லாம் இயற்கையா அமைகிறது எப்படி சொல்றதுன்னே தெரியல. புவனத்துக்கே ஈஸ்வரி தான் அவர்களுடைய நமது சகோதரி, அவரது துணைவியார். அடுத்தது லட்சுமி நாராயணன். லட்சுமிய போற்றுகின்ற நாராயணன். லட்சுமியையும் பக்கத்துல வச்சு போற்றுகின்ற நாராயணன். அவருடைய பேரும் என்னோட பேரை எடுக்கிறப்பதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வீரசேகரனா, அதுக்கு பதிலாக அன்பு சேகரன்னு இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவனே. வீரசேகரன் நம்ம வீரத்தை சேகரிப்பது போல இல்லாம அன்பை சேகரிக்கிறவன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவனேன்னு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மூவரின் நன்றிகள். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அடுத்த இன்கால் மெசேஜ் போறோம். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஹாப்பி பர்த்டே ஐயா. எதை சொன்னாலும் சூப்பர் தான். சூப்பர் ஐயா. இப்ப 3 பேருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஹாப்பி பர்த்டே டைரக்டா சொல்லணும்னு விருப்பப்பட்டேன், அதனால வந்துட்டேன், கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஒரு வரி பாடிடுங்க மேடம். ஹாப்பி பர்த்டே டு யூ அந்த பாட்டு ஒரு லைன் பாடிடுங்க மேடம். என்ன பாட்டு ஐயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, அது ஜெனரல் பாட்டு தானே? ஹாப்பி பர்த்டே அந்த பாட்டு 2 லைன் அவருக்கும் போனா அம்மையாருக்கும் சேர்த்து பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஐயா அண்ட் மிஷன் சார் நேம் தெரியல. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சோ மச். எங்களை நீங்க வழி நடத்தணும், உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு எப்போதும் இருக்கணும். ரொம்ப நன்றி. எதை கொடுத்தாலும் ஒரு ஹியூமரஸா இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். சச் ஏ கிரேட். அண்ட் சாருடைய சாருக்கு இன்னைக்கு லட்சுமி நாராயணன் சாருடைய வெட்டிங் டேவும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் உங்களுடைய டேவை நினைச்சு சந்தோஷப்படுறோம். ஹாப்பி வெட்டிங் டே சார். தேங்க்யூ சோ மச். அண்ட் சார் நேத்து ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், லோகநாதன் ஐயா வந்து நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனா அடுத்த அந்த எண்டிங்லே வந்தாங்க. நாளைக்கு வந்து பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு வந்தார். நேத்தே வந்துட்டாரு. அடுத்து நான் பேசி முடிச்ச உடனே இன்னைக்கும் வந்து அதை நிறைவு பண்ணிட்டாரு. என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன், நான் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கான்னு. ஸோ எனிவே தேங்க்ஸ், அவர் இன்னும் நல்லா வரணும். ஹாப்பி டு ஆல். தேங்க்யூ ஐயா. அப்படி மீறிட்டு வந்துட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. இல்ல இல்ல, இதாமா நம்ம இணையத்தினுடைய ஒரு உண்மையான அன்பு இதுதாம்மா. இதுக்கு ஈடு இணையே இல்லை. இதுல ஒண்ணும் தப்பா எடுக்க வேண்டியதில்ல. நேரம் சில நேரம் கொஞ்சம் அதிகமா போனா கூட வருத்தமே பட வேண்டியதில்லை. இன்றைக்கு முடிந்தவர்கள் இருக்கட்டும், செல்றவர்கள் செல்லட்டும், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம அதை மனதில் வச்சுட்டோம்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அன்பு கடல். அவ்வளவுதான். நன்றி நன்றி. சார் நற்போதைக்கு எங்களுக்கு வீரசேகரன் சார் தெரியும், வேற பேர் மாத்திரம் எங்களுக்கு தெரியாது. இதே பேர் நீடிக்க வேண்டும், நீண்ட புகழோடும் எங்களுடன் இன்னும் அன்பு கலந்த பாசத்தோடும் நீரூழி வாழ வேண்டும் என்று வீரசேகரன் ஐயா அவர்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும். வீரசேகரன் சார் வந்து எல்லாருடைய பேருக்கும் ஒரு விளக்கம் சொன்னாரு. சேகர் அப்படின்னா வந்து மலை, உச்சி, சிகரம் அப்படின்னு ஒரு மீனிங் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் வீரத்துக்கு உச்சி வைத்தார் போல ஒரு பர்சன் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து அவ்வளோ வீரமாக வரணும்ன்ட்டு பண்ணியிருக்கிறாரு. அதனால அருமையான பெயர் கொண்ட அவருக்கு வந்து அந்த பேருடைய விளக்கம் வந்து இன்னைக்கு பிறந்த நாளில் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்தோம். அவர் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்தாரு, நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. நன்றி. அன்பு வீரசேகரன் சாருக்கு வாழ்த்துக்கள். சார் இன்னொன்னு, வீரம் இருக்கிற இடத்துல அன்பும் சேர்ந்தே இருக்குங்கிறதுக்கு சார் தான் எக்ஸாம்பிள். அதுதான் இப்படி வச்சுட்டாங்க. அவன் அன்புடன் வீரா. டே ஆமாதாடா, வாய முடிக்கடா.
ஆமாக்கா ஆமாக்கா நீங்க சொன்னா சரிதான்க்கா. அக்கா சொன்னால் சரியாக இருக்கும். அக்காவுடைய வாழ்த்துக்கள். நம்பிக்கை கிடைக்குமா? நன்றி நன்றி. அடுத்து லட்சுமி நாராயணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை சார், சாரி சார், தெரியாம டச் ஆயிடுச்சு. நன்றி நன்றி சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். சண்முக சுந்தரம் சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் வெயில் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் கர்ணன் சாங்கு, புலம்பல், சீக்ரெட் அண்ட் அதர் புக்ஸ் ரெஃபரன்சஸ், வேதாந்திரி மகரிஷி, ப்ரேயர் அபவுட் தவம், ஊலூர் சில்கா லேக்ஸ், அக்னிகோத்ர ஜெபம், ஜப்பான் டெக்னிக்ஸ் ஃபார் சில்ட்ரன் எக்ஸெட்ரா. அருமை, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. சண்முக சுந்தரம் சார், பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ வீரசேகரன் பிரதர், வாழ்க வளமுடன். பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ மில்டன் பிரதர் ஒய்ஃப், வாழ்க வளமுடன். சண்முக சுந்தரம் சார், வெட்டிங் டே ஆனிவர்சரி விஷஸ் டு ஸ்ரீ அண்ட் ஸ்ரீமதி லக்ஷ்மி நாராயணன், வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. புவனேஸ்வரி மேம், மில்டன் சாருடைய ஒய்ஃபு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஹூ விஸ்ட் ஆன் திஸ் டே, தேங்க்ஸ் டு ஆல் போட்டிருக்காங்க. அடுத்து சிவகனி மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு வீரா சார் அண்ட் புவனேஸ்வரி மேம், ஹாப்பி ஆனிவர்சரி விஷஸ் டு லக்ஷ்மி நாராயணன் அண்ட் மேம், வாழ்க வளமுடன். மேஜர் நாராயணன் சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு வீரா ஐயா அண்ட் புவனேஸ்வரி மேடம், எட்டர்னல் togetherness to Lakshmi Narayanan and his best of Milton sir. One of your thoughts provoking session speech அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ வேற யாராவது பின்னோட்டம், எல்லாரும் பின்னோட்டம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏற்புரைக்கு போயிடலாம். சார் உங்களுடைய ஏற்புரை. சரி சார், நன்றி சார். ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னாரு, என்ன சொல்றது, வாட் இஸ் டவுட் ஏறி எரிகின்றது அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வரிகள் சொன்ன மாதிரி தோணுச்சு. ஏறி எரிகின்றது. இதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது சில அதிசயங்கமான சில விஷயங்கள் கிடைச்சது. ஒன்று வந்து ராமநாதபுரத்துல ஒரு நதி ஓடி இருக்கு, அந்த ஒரு ஆறு ஓடி இருக்கு. அது இப்ப எங்கன்னு தெரியல, குண்டாறுன்னு ஒரு ஊர். ஓகே, அது கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பல ஏரிகள், சில ஏரிகள்லாம் எரிஞ்சிருக்கு, லேக்ஸ் எல்லாம் எரிஞ்சிருக்கு. சில ஏரிகள் சுத்தமா காணாம போயிருக்கு. இந்தியாவுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் நதிகளும் காணாம போயிருக்கு. அதாவது வந்து சில ஏரிகளை வந்து மாத்தி அந்த அவங்க சில காரியங்களுக்காக தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த ஆற்று மடலை அள்ளணும், அது மாதிரி அதை விற்கணும், அது மாதிரி சொல்லி நிறைய மாத்திட்டாங்கன்னு தான் படித்தேன். செய்திகள்லாம் ரொம்ப இந்த செய்திகள் வரும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகமாச்சு. அதாவது என்ன சொல்றது, யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, படிச்ச செய்தி தான். வள்ளூர் கோட்டம் அமைந்தது நுங்கம்பாக்கம் ஏரி மேல அப்படின்னு சொன்னாங்க. அதே போல எஸ்ஆர்எம் கல்லூரி, அப்புறம் ராமச்சந்திர கல்லூரி, இதெல்லாம் வந்து அந்தந்த இருக்கின்ற அந்த நீர் தடங்கள், அந்த ஏரிகள், அதெல்லாம் அழிச்சு தொட்டு தான் சென்னையில நிறைய வெள்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை, நியூயார்க் டைம்ஸும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இதை பத்தி, இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி எழுதும்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் இதெல்லாம் நம்மளே நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல வந்து சூனிய சம்பாஷணைன்னு, அது அப்படி ஒரு சம்பாஷணை தான் நம்ம நாட்டுல பாக்குறோம். ஏறி எரிகின்றது, நம்ம உள்ளம் தான் எரிகின்றது. அதெல்லாம் மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த குறைஞ்சபட்சம் தியானமாவது நம்ம பண்ணுவோம் சொல்லி, அதெல்லாம் நிறைய பேர் பண்றீங்கன்றது தெரியும். அதோட கூறி இந்த நாள்ல நல்ல ஆட்சியாளர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி அவர்களை கொண்டு வரட்டும். நல்ல ஆட்சி, நிஜமாகவே நல்ல ஆட்சிகள் வாழட்டும், வரட்டும் என்று கூறி இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வீரசேகரையாவுக்கும் அடியன் துணைவியாருக்கும் மீண்டும் மீண்டும் பெரிய நன்றி. ஏன்னா அவங்க இல்லாம நான் இல்லை. அதே போல நம்ம வீரசேகர் சார் டெய்லி ஒரு சின்ன ஒரு நிமிஷமாவது நாங்கள் அவரோட பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அது போல பல பேரோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எல்லாருக்குமே நட்புரை தந்த ஒரு சொத்து தான். அதற்காக நட்புரைக்கு தான் நன்றி இருக்கிறது. அதே போல என்ன சொல்றது, நம்ம தொடர்ந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து ரமேஷ் சார் கிட்ட. அவர் எப்பவுமே ஒரு ஜாம்பவான். நம்ம வந்து அவரை கத்தரணும், எல்லாருக்கும் அவருடைய அந்த டெக்னிக், பவர் பாயிண்ட், பிபிடி மட்டும்தான், மற்ற காரியங்கள் கத்தரணும். இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இன்னைக்கு May 4 இல்லையா, அதனால ரொம்ப முக்கியமான நாள்.
இந்த 4ன்றது வந்து உலக வீரசேகருக்காக மட்டும் இல்ல, துணியரை கூட சொல்றாரு. 4ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா உலகம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு சொல்றாங்க. யாரு அந்த டேரட் கார்டுல வரும். அதே மாதிரி சூரியன் சந்திரன் வந்து சன் கார்டுன்னு சொல்றாங்க, டேரட்ல வர்றது. அதாவது இதெல்லாம் நீங்க நெட்ல கூகுள்ல தேடி பார்க்கலாம். சன் கார்டு, அப்புறம் வந்து வேர்ல்டு கார்டு. அந்த 2 கார்டுமே, இந்த வேர்ல்டு கார்டுமே நம்ம வீரசேகர் சார் பிறந்தோம், துணையாருக்கு பிறந்தோம், லட்சுமணன் சாருடைய அவங்க வெட்டிங் டே அவங்களுக்கும் அது பிறந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இதெல்லாம் எதுக்குன்னா முன்னோர்கள் சொன்ன அந்த காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில உணர்த்தும் என்றதுதான் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி நடக்கும். உணர்வுடையாருக்கே உலகம் தோன்றும், ஆர்வலருக்கே அது வந்து அகிலம் கிடைக்கும் சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கோஆர்டினேட்டர் பண்ணி பல ஊக்கம் அளித்துக் கொண்டு, அது போல இந்த நட்பு புத்தகத்தையும் எங்களுக்கு எல்லாம் தரப்போகின்ற நம்ம அருணகிரி சார், அந்த டீம், சிவசேனி மேடம், எல்லோருக்கும், முத்துலட்சுமி, பலருக்கும் இதுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ராயல் சூர்யா, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வணக்கம். மிக சிறப்பான ஏற்புரை. காம்ப்ரன்சிவ் வெயில் சம்பாஷணை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. கடைசியாக கவிதாகண்ணன் மேம், எக்ஸலன்ட் செஷன் மில்டன் சார், பர்த்டே விஷஸ் டு வீரா சார் அண்ட் புவனேஸ்வரி மேம், ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி விஷஸ் டு லட்சுமி நாராயண் சார் போட்டிருக்காங்க மெசேஜில். ஸோ இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. நன்றி. நன்றி, நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி.